வணக்கம் மகளே. கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தமிழக அரசு சற்று முன்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செய்தி உண்மையிலேயே உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு சார்பில் டாக்டர் லட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் கர்ப்பிணிகள் கருத்தரித்த 12 வாரங்களுக்குள் ஆரம்ப சுகாதார செவிலியர்களிடம் ஆதார் அட்டை, வங்கி கணக்கு எண் விவரங்களை தெரிவித்து பெயரை பதிவு செய்து பிக்மி எண் பெற்றவுடன் 2000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவைக்கப்படும். இதனைத் தொடர்ந்து 4வது மாதத்திற்கு பின்னர் 2வது தவணையாக 2000 ரூபாய் வழங்கப்படும். இதற்கிடையில் உடல் திறனை மேம்படுத்தும் வகையில் சத்து மாவு, இரும்பு சத்து டானிக், உலர் பேரீச்சை, பிளாஸ்டிக் கப், பக்கெட், ஆவிண்ணெய், மாத்திரைகள், கதர் துண்டு அடங்கிய 2000 ரூபாய் மதிப்பிலான பெட்டகமும் 2 முறை வழங்கப்படுகின்றன. அரசு மருத்துவமனையில் பிரசவம் முடிந்தவுடன் 3வது தவணையாக 4000ம், குழந்தைக்கு தடுப்பூசி போடும் காலத்தில் 4வது தவணையாக 4000ம், குழந்தைக்கு 9வது மாதம் முடிந்தவுடன் 5வது தவணையாக 2000 என மொத்தம் 14000 ரொக்கம் மற்றும் 4000 மதிப்புள்ள பெட்டகம் என 18000 மதிப்பிலான உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்தது. இதுவரை தமிழகம் முழுவதும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழ் 11,202 கோடி நிதியானது 1,14,00,000 பெண்களுக்கு வழங்கப்பட்டும் உள்ளது. பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தின் நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் தற்போது சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டும் உள்ளன. அதன் அடிப்படையில் இதற்கு முன்பு வரை 5 தவணைகளாக வழங்கப்பட்டு வந்த 14,000 நிதியுதவி இனி 3 தவணைகளில் வழங்கப்பட உள்ளது. கர்ப்ப காலத்தின் 4வது மாதத்தில் 6000ம், குழந்தை பிறந்த 4வது மாதத்தில் 6000ம், குழந்தை பிறந்த 9வது மாதத்தில் 2000ம் வழங்கப்பட இருக்கிறது. அதேபோல பேறுகாலத்தில் 3வது மற்றும் 6வது மாதங்களில் 2 முறை ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்படவும் உள்ளன. இந்த புதிய நடைமுறை நேற்று முதல் நடைமுறைக்கும் வந்துள்ளது.